நல்ல கதை அது. பட் ஹீரோ வந்து வேறு பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இடைவேளை. ஸோ சக்ஸஸோட ஃபெயிலியரும் மாறி மாறி பார்த்ததுனால எனக்கு அது பெரிய பாதிப்பே பேலன்ஸ். எனக்கு வந்து அது வாஸ் ஓகே. நான் அப்பாதையும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் வந்து ஜூம் போகிறது இல்லை, விழுந்தாலும் அடிபடுறது இல்லை, மாதிரி தான் ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய, அது சில சமயம் ட்ராபேக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வெறி உனக்கு இல்லையா இருக்கு, அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அது நடிக்கணுங்கிற வேற கிடையாது. தட் ஃபயர் டு ஆக்ட், என்ன நான் எப்படி வளர்த்துக்க முடியும், அதுதான். ஸோ என்னை தெலுங்குக்கு கொண்டு போயிட்டாங்க. கேள்வி நான் பதில் முடிச்ச அதுக்கப்புறம் தெலுங்கு படம் தான். தெலுங்கு பேசுவீங்களா? தெலுங்கு நல்லா பேசுவேன். ஆனால் கொஞ்சம் மறைஞ்சிங்க. இல்லை டப்பிங். ஆனால் பேசுங்களேன். தீபாவளி நல்வாழ்த்து தெலுங்கு ஜனங்களுக்கு. ஏன் చెప్పాలి? తెలుగులో మాట్లాడంటే మీరు మాట్లాడండి. చెప్పండి దీపావళి வாழ்த்துக்கள். దీపావళి నల్ வாழ்த்துக்கள். சுத்தமான தெலுங்கா? ரைட், தெலுங்கு. ஸோ அந்த கேள்வியும் நானே பதில் நானதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் தெலுங்கு கொஞ்சம் பண்ணீங்க. தெலுங்குல எவ்வளோ படம் பண்ணியிருப்பீங்க? ஸ்ட்ரெயிட் பிக்சர்ஸ் ஒரு 7. அப்போ எனக்கு தமிழில் திருப்பி ஒரு சின்ன கேப். அவங்க நீங்கள் ஏன் சார் தமிழுக்கு போனீங்கன்னா என்ன ப்ரெஸ் மீட், தெலுங்கு ப்ரெஸ் மீட்டில் டெல்லிங், நீங்கள் ஏன் தமிழுக்கு போனீங்க? ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு படம் தெலுங்கு தானே? இல்லைப்பா, தமிழ் தெலுங்கு ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணது. நீங்கள் அங்கே போயிருக்கவே கூடாது சார், உங்களை அவங்களுக்கு மதிக்கவே தெரியல. இப்படியே ஸ்ட்ரைட் ஆன் மை ஃபேஸ் ப்ரெஸ். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா வேற என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி. நான் அப்பா விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ உங்கள் கலர்கள்லாம் பார்த்தா మీరు மனவாடு அனுக்கணும். அங்கேயே நீங்கள் அங்கே போயிருக்கக்கூடாது, இங்கே இருந்திருக்கணும்னு அவங்களுக்கு தெரியல நம்ம சுத்த தமிழ்னு. பட் என்னென்னா அதில் என்ன ஒரு சின்ன ஜாய்னா, அவ்வளோ தூரம் நம்மளை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் தெலுங்கு தொழிலை ரசிக்கக்கூடியவங்க. ஐம் டாக்கிங் அபவுட் ப்ரெஸ், ரியல் ப்ரெஸ். ப்ரெஸ்ஸுக்காரங்களே இது சொன்னால் ஏன் அங்கே போனீங்க இங்கே இருக்கக்கூடாதானா உங்களை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் மாதிரி தான். ஸோ మీరు వచ్చి ఆంధ్ర వాడుగానే ఉండున్నారు அப்படி சொல்லலாம். அதேதான். ஸோ நீங்கள் அந்த தெலுங்கு படம் முடிச்சுட்டு ஒரு கேப் சொன்னீங்க, இளஞ்சு அந்த கேள்வி நானே பதில் தெலுங்கு படங்கள் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன தமிழ் படம் பண்ணீங்க? நிறைய பண்ணக்கூடாத படங்கள் பண்ணேன். ஆனால் அந்த பண்ணக்கூடாத படங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல படம் கிடச்சிது. அது வந்து இப்போது மேனா தியேட்டர் இல்லை இல்லையா? ஆமாம், இப்போ கிடையாது. அப்போது அடி ஒழுக்குகள்னு ஒரு மலையாள படம். அடி ஒழுக்கு. அது வந்து ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. மம்முட்டி சார் பண்ணது. அவர் ஏஜுக்கு கரெக்ட் ரோல் அது. நான் அப்போது வந்து எஸ்பிஎம் சார் படத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆஸ் யூஷுவல் இந்த காலேஜ் கோயிங் டைப். அவர் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம், உட்காந்து நீங்கள் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொன்னார். கவிதாலயம் ரீமேக். நான் அப்போ அந்த சாமின்னு ஒருத்தர் இருப்பார் எஸ்பிஎம் சாரோட, அது என்ன மூஞ்சில் ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடுவார், உன்னால் பண்ண முடியாதுன்ட்டார். என்ன சாமி உன்னால் பண்ண முடியாது, இது என்ன குருவி தலையில் பணங்க வச்ச மாதிரி, இது எவ்வளோ மெச்சூர் கேரக்டர், நீ என்ன இப்போ ஒரு காலேஜ் போயிட்டு வர மாதிரி நடிச்சிட்டு இருக்க, உன்னால் எப்படி பண்ண முடியும்? நமக்கு அது போதுமே, பண்ணுவேன், அவ்வளோதான். அது என்னென்னா சாங்கே கிடையாது. அந்த படம் 100 days தாண்டி ஓடிச்சு. பாலச்சந்தர் சார் ஸ்டேஜில் பேசினார், அதுதான் சாமிக்கு பதில். அவர் சொன்னது அந்த 100th day ஃபங்க்ஷனில், மம்முட்டி 100%னா கார்த்திக் 110% ஆயிடுச்சார். சூப்பர். நான் எங்கே அந்த சாமின்னு தேடினேன். என்னன்னா see that is the joy. எது நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அதை நம்ம பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற க்ரியேட்டிவிட்டி அதிகரிக்கு. இது போட்டி, ஆரோக்கியமான போட்டி, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த படம் நான் பார்த்துருக்கேன், எக்ஸலண்ட்டாக இருக்கும். வண்ணக்கனவு அமிர்ஜான் சார் அவர் டைரக்ஷனில் நிறைய பண்ணி, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டே இல்லாத ஒரு தமிழ் படம். அதுக்கப்புறம் நிறைய பாட்டு, அதில் ஒரே ஒரு சாங் இருக்குது, அது நானே பாடுவேன், உல்லாச உலகம் எனக்கே சொந்தம்னு ஒரு சின்ன பிட்டு, அவ்வளோதான். ஸோ அந்த வண்ணக்கனவுக்கு அப்புறம்
இட்ஸ் பிக் ஹிட் அப்போது. யா, அது ரொம்ப நல்லா போச்சு. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆக்சுவலாக சஸ்டெயின் பண்ணது வந்து விசு சார் படங்கள். விசு சாரும் கிஷ்மு சாரும் வரிசையாக எனக்கு ஒரு 5-6 படம் ஒதுக்கி. நல்ல ரோல்ஸ் அதில் ஃபேமிலி ஒரு ஃபென்டாஸ்டிக். லைக் அவங்க ஒரு 4-5 பிரதர்ஸில் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி தான் வி யூஸ் டு மூவ். பட் கார்த்திக்கு நடிக்க முடியும்னு சொன்ன படம் வண்ணக்கனவுகள் ஃபர்ஸ்ட். ஆமாம். அதுக்கப்புறம் மௌனராகம் கேம். மௌனராகம். மௌனராகம் சொன்னாவே அதாவது அதை மறக்கவே முடியாது. அதாவது எல்லாம் சொல்லுவாங்க ஒரு வந்தார் வந்து கலக்கிட்டாருன்னுவாங்க. அந்த படத்தில் நீங்கள் வந்தது தான் மனசில் எல்லாருக்குமே நின்னது. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நான் அந்த படம் பார்த்த உடனே எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், அதில் ஒரு பேர் ஒன்று வரும், சந்திரமௌலின்னு. அந்த சந்திரமௌலி என்ற பேருக்கு மரியாதையே சந்திரமௌலின்னுங்களே. இட் வாஸ் a nice experience. எப்படி அந்த படம் மௌனராகம் இருக்கு இல்லையா, அந்த படம் ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணீங்க இல்லையா? எஸ். அது எப்படி நீங்கள் அந்த அந்த கேரக்டர் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எப்படி மணி சார் உங்களை ஒத்துக்க வச்சார்? அது ஆக்சுவலாக மணி சார் வந்து நான் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் வேற ஒரு படத்துக்கு. அது வேண்டாம், பட் அது நம்ம பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் பிரதர் கணேஷோ அவரும் மயிலாப்பூர் கிளப்பில் டென்னிஸ் ஆடுவாங்க. ஸோ கணேஷ் கிட்டே சொல்லியிருக்கார் பிரதர் கிட்ட, இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க படம். நான் வந்து கடைசி நிமிஷத்தில் சேர்க்கப்பட்டது. ஸோ வாங்க மணி, வீட்டில் சொல்லுங்கள், முரளி இருக்கு, ஐ மீன் கார்த்திக் இஸ் தேர், யூ கம். ஸோ வந்தார், ஜஸ்ட் கேவ் அன் அவுட்லைன். ஏன்னா எப்போப்பெல்லாம் ஷூட்டிங்கிட்டேன் ஒரு லைன் தான். இன்னும் மணி எப்படி பேசுவார், ஏன்னா மணி சார் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அவர் கண்ணு தான் பேசும். ஆமாம். ஸோ சொன்னார், இதுதான் முரளி, திஸ் இஸ் கேரக்டர், லெட்ஸ் கோ. இன்னும் ஐ திங்க் 3rd or 4th day we were shooting. அது எவ்வளோ நாள் ஷூட் பண்ணீங்க அந்த போர்ஷன் ஒன்று? 10-12 மேக்ஸிமம் 14 days. அதான். அதில் ஃபைட்டு தான் ஜாஸ்தி இருக்கும். நான் நடிச்ச அற்புதமான கேரக்டர். அதாவது இன்றைக்கி அந்த மௌனராகம் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜனங்க, அதாவது மணி சார் படத்தில் வந்து ஜென்ரலாக டைலாக்ஸ் நிறைய இருக்காது. ஒரு 4 வார்த்தை பேசுனாவே பெரிய விஷயம் கண்டினியூவாக. ஆனால் அந்த கேரக்டரோட அழுத்தங்கள் ரொம்ப பிரமாதமாக மணிரத்னம் சார். மணி சார்கிட்ட என்ன ஒரு பிடிச்ச விஷயம்னா, எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டையும் நம்பணும். இஃப் ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறேன்னா, இப்போது சின்னி சாரை புக் பண்ணுறோன்னா யூ பிலீவ் இல்லையா, சின்னி சாரால் எப்படி நடிக்க முடியும், அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் எ ஹெல்தி அஃபேர். இப்போ ஒருத்தர் க்ரியேட் பண்ணுறாங்க, ஓகே, அதை வந்து நம்ம வந்து வி டேக் இட் இன். கதை சொல்லும்போது உள்வாங்கிடுறோம், அப்புறம் தென் வி செட் அண்ட் திங்க் அபவுட் இட். நம்ம ஒர்க் ஷாப் இங்கே தானே. ஆமாம். ஸோ அதை நம்ம வெளியே கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குது. அது வந்து மணி சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் என்னென்னா, ஹில் கிவ் த லிபர்ட்டி டு அனலைஸ். அந்த ஆர்ட் அவர் மூலியமாக தான் கார்த்திக்கு வந்தது.